அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இந்த வாரம் சேலம் மணியனூர் சந்தையில் வந்து என்னென்ன செல்லப்பிராணிகள் வந்திருக்கு, அதோட விலை நிலவரம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் சந்தைக்கு வர முடிஞ்சதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து பேர்ட்ஸ் பர்ச்சேசிங் போயிருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக வர முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே சந்தைக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. சந்தையில் பார்த்திங்கன்னா எப்பயும் போலையுமே வந்து கூட்டம் இருந்தது. காலையிலே வந்து வெயில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே வந்து நிறைய பேர் பேர்ட்ஸ்லாம் புறாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி புறா வந்து தம்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 2000 ரூபா சொல்கிறாப்புல. கால் பாம்ஸ் இருக்கும், ஃபுல்லாக பாம்ஸ் இருக்கும். தலையில் வந்து கிறிஸ்டட் மாதிரி இருக்கும், ப்ரில் கிறிஸ்டன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிருக்காரு. குட்டி பசங்க எல்லாம் ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா முஸ்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பேரு. இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸு. பேர் வந்து 250 ரூபா சொல்கிறாப்புல தம்பி. ஆனால் பேரண்ட்டு இது வந்து பேரண்ட்டாக இருக்குது. இது நல்லாயிருக்கு. இந்த ஒரு பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேர் வந்து 250 ரூபா சொல்கிறாங்க. மீதிலாம் ஒன்றும் அந்தளவுக்கு சைஸ் இல்லை. இது இன்னொரு தம்பி வந்து கடை போட்டிருக்காப்புல. இவர் வந்து அப்படியே ஜாடியோடு வந்து மீன், அதில் உள்ள ஆஸ்டோனு எல்லாமே இந்த பாக்ஸு எல்லாமே சேர்த்து வந்து விற்கிறாப்புல. செட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வந்து செட்டு வந்து விற்கிறாரு இந்த தம்பி. அது தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொமேரியன் ஃபீமேல் வந்து வந்திருக்கு. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து 45 நாள் மேலாவது குட்டி. இது 4000 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குனாங்கனால ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கிறாரு நாய்க்குட்டியை வந்துட்டு. நாய்க்குட்டி ரொம்ப நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது இன்னொரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃபுட்டெல்லாம் போட்டு சரி கொஞ்சம் லீவ் டைம் பண்ணதுனால வியாபாரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வ கோளாறில் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ பசங்களுக்கு ஏதோ சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ரோமர் சிக்ஸு, ப்ரௌன் கலரு அப்புறம் பிளாக் கலரில் இருக்குது. பேர் வந்து 1000 ரூபா சொல்கிறாரு. 2 சிக்ஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் சிக்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக வச்சுருக்காங்க. முஸ்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டின்னு, மிஸ் மார்க்கிங்கு, அப்புறம் சாதா புறா, ஸோ எல்லாமே இருக்குது. முஸ்கியில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 600 ரூபா சொல்கிறாங்க. சிக்ஸு தான் எல்லாமே வந்துட்டு, அடல்ட்டு கிடையாது. முஸ்கி, ஷார்ட்டின்னு இது எல்லாமே சிக்ஸு. பேர் வந்து 600 ரூபான்னு சொல்கிறாரு. இவர் வாரம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு. இவர் எப்பயும் போல் கடை இங்கே போடுவார், சந்தையில் கடை போடுவார். இதில் இந்த பேஸ்கெட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. காக்டெயில் இருக்குது, ஆஃப்ரிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ரேட் எல்லாமே கொஞ்சம் வந்து இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது. லீவ் டைம் ஸ்டார்ட் ஆனால வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவர் 800 900 ரூபா சொல்கிறாரு. காக்டெயில் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ லீவ் டைம் ஸ்டார்ட் ஆனாலும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ரோமர் இருக்குதுங்க, முஸ்கி இருக்குது, லக்கான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மிக்சிங்கில் போட்டிருக்காங்க. ஷார்ட்டின் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இந்த பியூட்டி ரோமர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 1500 ரூபா. இது லைனேஜ் ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. 1500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பொருள் தாங்க அது. ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. மீதிலாம் நார்மலாக தான் இருக்குது. லக்கான் எல்லாமே இருக்குது, நார்மலாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைன் ரோமரு 1500 ரூபா சொல்கிறாரு. வித் ரிங்கோடையே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட்டாசாக இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. காலில் எல்லாமே ரிங்கு போட்டிருக்கு. நல்லா பேர்டு வந்து ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது. எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா சொல்கிறாரு அண்ணன். சேவல் நல்ல தரமாக இருக்குது. இந்த சேவலும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சொல்கிறாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி 3.5 கிலோ அந்த மாதிரி வரும். 3 to 4 கிலோ வரைக்கும் வரும் வெயிட் வந்துட்டு. இந்த சேவல் வந்து 2500 ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை சேவல் வந்துட்டு. ஸோ சேவல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாலாம் வரல. காக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 2000 சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு செமி அடல்ட்டு ரெண்டுமே இருக்குது. ஒரு ஜோடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2000 சொல்கிறாங்க. நம்ம லாட்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு லாட்டாக எடுத்தால் கூட ஹோல்சேல் விலை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது, பியூட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வாத் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 6000 வந்து சொல்கிறாங்க. எல்லாமே பேரண்ட்டு, நல்லா சைஸாக இருக்குது. பட் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லை போல இருக்குது அந்தளவுக்கு. இருந்தாலுமே வந்து எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஃபுல் சைஸில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆடு குட்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதனோட விலை வந்து நம்ம கேட்கல, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கில் வந்து கொடுப்பாங்க. இது குட்டி வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே டோட்டல் செட்டோடு கொடுக்குறது போல் இருக்குது. ஒரே பார்ட்டியாக வந்து வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சரி, இந்த சந்தையில் வந்து நல்லா வியாபாரம் பண்ணலான்ட்டு. பட் வந்து சந்தையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரேட் வந்து போகாது கண்டிப்பாக வந்துட்டு. அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சந்தையில் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க எல்லாருமே வந்துட்டு. இதிலெல்லாம் பாருங்கள், ஷார்ட்டின் வந்து எல்லாமே இருக்குது, எல்லா கலர்ஸுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா அடல்ட்டு எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. ஜோடி விலை வந்து பார்த்திங்கன்னா 1000 சொல்கிறாங்க. எல்லாமே மிக்சிங்கில் இருக்குங்க இதில். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சிராஜுமே வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது. பட்டா குஞ்சுங்க எல்லாமே மிக்சிங்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது இல்லை, நார்மல் ரேட்டில் தான் போயிட்டுருக்கு எல்லாமே வந்துட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் டைல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ரோமர்லேயே வந்து பிளாக்கு குஞ்சிங்க தான். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு. இது 1500 சொல்கிறாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பேர்டு. பியூட்டி ரோமர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 6 கல்லி பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 1500 சொல்கிறாரு. ஆஸ்திரேலியா இது அதே மாதிரி நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து பட்டா தான், அடல்ட்டு கிடையாது. கால்பாம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கோழி, ரெண்டுமே சேவல் தான். ஒரு சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறாரு. ரெண்டுமே சேவலாக தான் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது. முஸ்கி இருக்குது, லக்கான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது இதில் வந்துட்டு. 1200 லக்கானோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1200 சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதா புறா எல்லாமே மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. எல்லா புறாவும் மிக்சிங்கில் இருக்குது. ஷார்ட்டின் இருக்குது, அதே மாதிரி சாதா புறா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மிக்சிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா லைன் ரோமர்ஸ் இருக்குது, சாதா புறா இருக்குது, எல்லாமே இருக்குது, நாட்டு இருக்குது. எல்லா புறாவுமே மிக்சிங்கில் வச்சுருக்காரு இவர். நான் செப்பரேட் பண்ணி போடல போல் இருக்குது. பட் வந்து எல்லா புறாவுமே வச்சுருக்காங்க இவங்க. இது பாருங்கள் லைன் ரோமர், இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோமர் பீஜியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வருது. ஆனால் விலை தான் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. 1500 சொல்கிறாங்க. ஆனால் ரிங்கு போட்டிருக்கு காலில் பார்த்தீங்கன்னா, வித் ரிங்கோடு இருக்குது. 1500 சொல்கிறாரு. ஏன்னா வந்து சந்தையிலையும் பார்த்திங்கன்னா ரிங்கு போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 கம்மி கிடைக்காது. நார்மல் பீஜன்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கலாம், ரிங்கு போட்டது வந்து கம்மியாக தரமாட்டாங்க. இது ஃபேன்டைல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். இது காலில் பாம்ஸ் கிடையாது, கால் முடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் சாதா புறா எல்லாமே இருக்குது. அதில் ஒரு சாதா புறா வந்து பார்த்திங்கன்னா சதமு கூட இருக்குது. வயசான புறாவுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சதம் வருங்க. ஸோ நல்ல பழைய புறா போல் இருக்குது இது சேவலை. ஸோ இவருமே வந்து எல்லாமே மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. சாதா புறா, ஹோமர் பீஜன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேட் தான் போயிட்டுருக்கு. 400 ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க ஹோமர் பீஜன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் ட்ராவலிங் கேஜஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து ட்ராவலிங் கேஜஸ்ஸு, அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸு, ஏணி, பேர்ட்ஸுக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காரு இவர்.
ஒரு மினி கடையை வச்சுருக்காரு. இவரும் ஒரு பெட் ஷாப் வச்சுருக்காரு. இருந்தாலும் சந்தையில் வந்து ஒரு நாள் வந்து இங்கே கடை போட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ மார்க்கெட்டு வந்து நிலவரம் பார்த்துருப்பீங்க. ஜாஸ்தியாக ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்டாக் ஒன்றும் வரல. ஓரளவுக்கு தான் ஸ்டாக் வந்திருந்தது. ஸோ ரேட்டு நிலவரம் வந்து என்னென்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. சந்தையில் பொறுத்தவரைக்கும் முடிஞ்சளவுக்கு கம்மியாகவே கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். நம்மளோட சாய் பெட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பேர்ட்ஸு, அக்சரிஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்குறோம். ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப சீப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான பேர்ட்ஸ் எது வேணும்னாலும், பீஜன்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் சாய் பெட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கோங்க. பாய்.